வருகின்ற தேர்தல்ல அதிமுகவிற்கு சரியான கூட்டணி இல்லாததால அவர்களும் தோல்வியை தழுவுவார்கள் என்று சொல்லப்படுது. எனவே இந்த தேர்தல்ல திமுக தான் வெற்றி பெறும். ஆகவே திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வது சாத்தியமாக இருக்கும் என இருவருமே பேசி வருவதாக தெரிய வந்திருக்கு. இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய தேர்தல்ல சரியான சாட்டையடி தரலாம் என பேசி வராங்க. இதன் நிமித்தமாக தான் கரூர் சம்பவத்துல திமுக அரசிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை தினகரன் எடுத்திருக்காரு. அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய தேர்தல்ல நாங்கள் அங்கம் வகிக்கும் அணிதான் வெற்றி பெறும் என்றும் டிடிவி தினகரன் பேசி வருவது திமுக கூட்டணியின் மனதில் வைத்துதான் பேசுகிறார் என்று தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக டிடிவி தினகரனிடம் விஜயுடன் கூட்டணியில் இணைவீர்களா என்று நிருபர்கள் கேட்டபோது யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று பதில் அளிச்சிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள். இது மட்டுமல்லாமல் துரோக சக்தியான எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவோம் என்றும் கூட்டணி தொடர்பாக இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்காரு. வெற்றி பெறும் அணியில் நாங்கள் இருப்போம் என்றும் தெரிவிச்சிருக்காரு. இதன் பின்னணியில அவர் திமுகவை மனதில் வைத்துதான் பேசுகிறார் என்று தெரிய வந்திருக்கு.